நம்ம இந்த ஈரல் செய்யும்போது இந்த பொடி ரெடி பண்ணி வச்சிருந்தோம். இந்த பொடிய வச்சுட்டே நம்ம இன்னொரு டிஷ்ஷும் பண்ண போறோம். இந்த மசாலாவ வந்து எப்படி செய்யணும் அப்படின்ற வீடியோ வந்து டீட்டெயில் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அத பாத்துங்க. ஸோ ஏஜ் அட்டெண்ட் பண்ண குழந்தைங்க, உங்க வீட்ல டெலிவரி ஆயிருக்காங்க தாய்மார்களுக்கு நம்ம வந்து ஈரல் ரெகுலரா குடுக்கணும். ஈரலையே வந்து கன்டினியூஸா ஒரே மாதிரி செஞ்சு குடுத்தா போர் அடிக்கும். ஸோ அவங்களுக்காக இந்த மாதிரி நம்ம சூப் வச்சு கொடுக்கலாம். ஸோ அந்த ரெசிபியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இப்போ அந்த ஹெல்த்தியான சூப் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். பட்டர் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துங்க. இல்லைன்னா நல்லெண்ணெய் கூட நீங்க சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. இதோட சீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன். ஸோ இதை பொடிசா நறுக்கி வச்சிருக்க சின்ன வெங்காயம். இப்போ இதுல ஒரு பே லீஃப், சின்ன துண்டு பட்டை, 2 ஏலக்காய் சேர்க்கிறேன். 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இதோட ஒரு மீடியம் சைஸ் தக்காளி கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணுங்க. இது கூட நீங்க காய்கறிகளும் சேர்த்துக்கலாம். கேரட்டு, பீன்ஸு, கொஞ்சமா சிறுபருப்பு இதுவும் சேர்த்தாலும் ரொம்ப நல்லா இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டேஸ்ட்ல நம்ம செஞ்சு கொடுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இது 50 கிராம் அளவுக்கு தான் ஈரல் நம்ம சேர்க்கிறோம். ஒருத்தவங்களுக்கு வீட்டில் நம்ம சமைக்கும் போது நிறைய ஈரல்லாம் எடுத்து போட்டு செய்யணுன்ற அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒருத்தவங்களுக்கு 50 கிராம் ஈரலோட சத்தே போதுமானது. சின்ன சின்ன துண்டா கட் பண்ணியிருக்கேன். அதையும் இதோட நம்ம சேர்த்துருவோம். இந்த பொடியில நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் இதுல சேர்க்கிறேன். இப்போ இதுல தேவையான அளவுக்கு உப்பு. இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டோம். கொஞ்சம் நல்லா பட்டர்ல வதங்கணும். ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கும் பட்டர்ல நம்ம செய்யும் போது. இப்போ ஒரு 1/2 கப் அளவுக்கு மட்டும் நான் தண்ணி சேர்த்து ஒரே ஒரு விசில் வேக வச்சு எடுத்துருவோம். கொத்தமல்லி இலையும் கொஞ்சமா தூவிட்டு நம்ம ஒரே ஒரு விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ விசில் நல்லா அடங்கிடுச்சு. ஒரு விசில் வந்து இப்போ ஓபன் பண்ணலாம். இதுல வந்து நம்ம 1 கப் அளவுக்கு மட்டும்தான் தண்ணி ஊற்றணும். இப்போ வந்து நம்ம இதுல ஒரு 2 கப் நான் சேர்த்துருக்கேன். ஸோ இதுல வந்து கொஞ்சம் கார்ன்ஃப்ளவர் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கும் போது நல்ல திக்னஸாகவும் க்ரீமியாகவும் இருக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து 1 டீஸ்பூன். டைரக்டா இதுல போடக்கூடாது, கட்டி ஆயிடும். ஸோ நம்ம 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியா ஒரு பவுல்ல எடுத்துக்கலாம். இதுல கொஞ்சமா பச்சை தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இது சூப் வந்து நமக்கு கொஞ்சம் திக்காவும் இருக்கும், டேஸ்டாவும் இருக்கிறதுக்காக நம்ம இதை சேர்க்கிறோம். நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறம் கொதி வந்துட்டு இருக்கும்போது இதை கொஞ்சம் கொஞ்சமா இதில் ஆட் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு நான் உப்பு தூள் கொஞ்சம் போடுறேன். காரம் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவை அப்படின்னா மட்டும் நீங்கள் மிளகுத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். ஸோ இதை எல்லாமே சேர்த்து திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் மட்டும் நல்லா கொதிச்சா போதும். நமக்கு சூப்பரான ஈரல் சூப் ரெடி. இது நல்லா கொதிச்சிட்டு இருக்கும்போது நல்லா பொடிசா நறுக்குனா கொத்தமல்லி இலையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். இது நம்ம சேர்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே வந்து உடலுக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியமானது. அது வீட்டிலையே செஞ்சு ரெகுலரா நம்ம ஒரு காலைல ஒரு 11 மணிக்கு இந்த மாதிரியான சூப்லாம் நம்ம எடுத்துட்டோம்னா நம்ம உடம்புக்கு தேவையான எல்லா சத்துமே கிடைச்சிடும். டாக்டர்கிட்ட போகணுன்ற அவசியமே இல்லை. ஸோ இது ஃபைனலாக கொஞ்சமாக பட்டர் சேர்த்தோம்னா நல்லா இருக்கும். ஸோ அதையும் சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுட்டோம்னா சூப் ரெடி. எவ்வளவோ சூப்பு நம்ம சாப்பிட்டுப்போம். நாட்டுக்கோழியில் நல்லி எலும்பு சூப்பு அப்படின்ட்டு எக்கச்சக்கமான சூப் வெரைட்டிஸ் சாப்பிட்டுப்போம்.
ஆனா ஈரல் சூப்புக்கு ஈடு இணை வேற எதுவுமே இல்லை. அந்த அளவுக்கு ருசியா இருக்கும். ஸோ கட்டாயமா நீங்க உங்க வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பை வந்து டேஸ்ட் பண்ணிட்டோம். அடுத்தது என்ன சொல்ல போறேன்றது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். வழக்கமா சொல்ற விஷயம்தான். மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல ஷேர் பண்ணுங்க. நான் ஃபாய்ஸா, ஃபவுண்டர் ஆஃப் காயல் சமையல் மசாலா. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.